இந்த படத்துல மக்கள்லாம் எப்படி சரியான சாப்பாடு கிடைக்காம பஞ்சத்துல இருக்காங்களோ, சேம் இதே மாதிரி 1881 அப்போ மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா மக்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம எல்லாம் பஞ்சத்துல அடிபடுறாங்க. அப்போதான் ஃப்ரீசி ஹார்பர்னு இந்த ஒரு மனுஷன் வந்து கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்டா இருக்காரு. மக்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்ட்டு நைட்ரஜன் யூஸ் பண்ணி ஒரு ஃபெர்டிலைசர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபெர்டிலைசரை நம்ம விவசாயத்துல யூஸ் பண்ணும்போது மகசூல் வந்து 1க்கு 3 மடங்கு அதிகமாக கிடைக்குது. இதனால மக்களோட பஞ்சமும் ரொம்ப தேர்ந்து இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா கதை என்ன முடியல. இவருக்கு இன்னொரு மகம் ஒண்ணு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. சொந்த நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணுமென்ட்டு ஜெர்மனிக்கு அவர் கெமிக்கல் யூஸ் பண்ணி வெப்பன்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி கிரியேட் பண்ணும்போது குளோரின் கேஸ்னு ஒரு வெப்பன் ஒன்று கிரியேட் பண்றாரு. இந்த வெப்பனால மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் சோல்ஜர் வந்து இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட இவரு தான் கோடிக்கணக்கான மக்களையும் காப்பாத்தினாரு. சேம் அதே டைம்ல லட்சக்கணக்கான சோல்ஜரையும் சாவடிச்சாரு. இப்போ இவரு ஹீரோவா இல்ல வில்லனா? நீங்க சொல்லுங்க.